ஸோ கடகராசி காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தைரியமாக அதை பற்றி பேசணும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட. இவங்களுக்கு என்னென்னா அந்த தைரியமே இருக்காது. நம்ம சொல்லலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, இதை பற்றி அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்டே பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த பேட் ஹேபிட்டை விட்டுருங்க அப்படின்னா என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்களை தவிர்க்கணும்? குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது, மனதளவில் பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த பாதிப்புலேருந்து உடனே வெளியேறாமலே அங்கேயே தேங்கி நின்றுடுவாங்க. என்னதான் இவங்க அழுது புரண்டாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவங்களை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாது. இவ்வளோ பிரச்சனை வந்தான்னா இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல. ஸோ இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்த பண்ணலாம்? ஸோ கடகராசி இவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தைரியமாக அதை பற்றி பேசணும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட. இவங்களுக்கு என்னென்னா அந்த தைரியமே இருக்காது. நம்ம சொல்லலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, இதை பற்றி அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்டே பேச மாட்டாங்க. ஒரு பிளான் மேக் பண்ணுறதுக்கு கூட தைரியமாக அவங்க பேச மாட்டாங்க. என்னுடைய ஒப்பீனியன் இதுதான் அப்படின்றது. ஸோ அப்படி தைரியமாக பேசாத வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுக்கு கிடைக்காது. அதன் மூலிமா இவங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும். ஸோ உண்மையான சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், உடனே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், டெவலப் ஆகணும்னா தைரியமாக பேசணும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அந்த மாதிரி இவங்க வாயுள்ள பிள்ளையாக மாறணும். ஓகே, சூப்பர். ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கே பேசுகிறீங்களோ அங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் தேவையான இடத்துல பேசணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா நம்மளை விட நம்ம சமூகத்தை தான் நிறைய பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான பர்சன்ஸை நம்பக்கூடாது. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான பர்சன்ஸை நீங்கள் நம்பி கூட போகாமல் இருந்தாலே உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸை நம்பக்கூடாது? 2 நபர் இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு நபர் எப்படியாப்பட்டவங்கன்னா மை லைஃப் மை ரூல்ஸ்னு இருக்கிறவங்க. ஸோ எனக்கு யாரை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை, என்னோட லைஃப்பை நான் எப்படி லீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் லீட் பண்ணிக்கிறேன், நான் இப்படி தான், அது யாருக்கு அதனால் பாதிப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படி இருக்கிற பர்சனையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் இவங்களால் அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வந்துடும். அதாவது அந்த மாதிரி பர்சனால இவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். ஸோ இன்னொரு பர்சன் என்னென்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சன். நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நீ இங்கே போகணும் வரணும், என் கூட இதை பண்ண, இப்படி இவங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் எவ்ரி மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ கடகராசி என்பவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட் ஹேபிட், ஸோ இந்த விஷயம் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கக்கூடாது, இது இருந்தால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த பேட் ஹேபிட்டை விட்டுருங்க அப்படின்னா என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்களை தவிர்க்கணும்? ஸோ கடகராசி இவங்க எந்த கெட்ட பழக்கத்தை தவிர்க்கணும்னா குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டாலும் அந்த பதில் தான் அந்த கேள்விக்கானதா, அது சரிதானா அப்படின்ற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும். குழப்பவாதியாக இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மனதளவில் பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த பாதிப்புலேருந்து உடனே வெளியேறாமலே அங்கேயே தேங்கி நின்றுடுவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் உடனே சென்சிட்டிவ் டைப்பாக இருப்பாங்க. உடனே இமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறது, உணர்ச்சி வசப்படுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்க விட்டு விலகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ கடகராசி என்பவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் சீக்ரெட், ஏன்னா நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே ஸோ ஒரு விஷயத்த கோட்டை விட்டுடுவாங்க. ஸோ இப்போ கடகராசி என்பவர்கள்ட்ட இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா என்ன மாதிரியான ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது? ஸோ கடகராசிக்கு என்ன ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் இவங்க அழுது புரண்டாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், வருத்தப்பட்டாலும், டிப்ரெஷனுக்குள்ளே போனாலும் இவங்க அடிக்கடி இவங்களை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாது, தட்டி எழுப்ப முடியாது. இவங்களா தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னா, சரி விடு, இத்தனை போனால் என்ன, ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை வந்தான்னா இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம லைஃப்பை ஓட்டிக்கலாம், அப்படியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக அவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்து. அந்த உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அது ஸ்ட்ரென்த்தாக எப்போவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அது சரிதான்.
இது ஒன்றெல்லாம் இல்லை இன்னொன்று இருக்கிறத வச்சு நல்லா போய்க்கலாம் அப்படின்றது அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு சரி. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஓகே, அதாவது வந்து உள்ளதை வைத்து நல்லது செய்ய அந்த ஆமா. மாதிரி ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன் இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்போ கடகராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ கடகராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நஷ்டம், துக்கம் எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம்ன்ற இந்த சென்ஸ் வந்து அதற்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பார்க்காம அதற்கான சொல்யூஷன்ஸை தேட பாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல கூட ஒரே நிலையில இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை எப்பவுமே பாருங்க. அடுத்தடுத்து என்னென்ன டெவலப்மெண்ட், ஒரு பொசிஷன் போனா கூட அங்கிருந்து வேற என்ன டெவலப்மெண்ட், இதற்கான வழியை தேடும் போது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வறுமை, நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சீரா மேலோட்டமா போயிட்டே இருக்கும் வாழ்க்கை, மேலோங்கி போயிட்டே இருக்கும், உயர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, சூப்பர். கடகராசி என்பவர்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.